இந்த மாதிரி சாப்பிட்டா எவ்வளோ புளி சாதம் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். 2 தட்டு வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு விற்கவே விற்காது. தொண்டையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் சார்பாக நம்ம வந்து அங்கே கோவிலுக்கு போயிட்டு ஒரு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா ஆரம்பித்து இப்போ 1 இயர் முடிஞ்சிருச்சு. அதனால நமக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதுக்காக நம்ம இதை செய்யலான்ட்டு. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், 10 கிலோ அளவுக்கு புளி சாதமும் 3 கிலோ அளவுக்கு, அதாவது 3 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் 3/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு இன்றைக்கி வந்து நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். ஏன்னா எனக்கு கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நம்மளுடைய மாஸ்டர், இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, எவ்வளோ டேஸ்ட்டாக, எப்படி போட்டு எப்படி செய்யலாம், எவ்வளோ தண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம மாஸ்டர் சொல்வார். நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், இது வந்து ராஜபோகம் அரிசி, இது புழுங்கல் அரிசி தான். இது பழைய அரிசி 10 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். இதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 1.5 கிலோ அளவுக்கு புளி எடுத்து நல்லா அப்படி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் கல், அதுக்கப்புறம் வந்து இந்த நார் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வடிகட்டணும். கையில் வடிகட்ட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வடியில் வச்சு வடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் அந்த கப்பி எல்லாம் எடுத்துப்போம். புளியோதரை பொடி ஒன்று பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், பாதி போட்டுக்கலாம். 100 கிராம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயமும் போட்டுடலாம் இதுலேயே. அது நல்ல மணமாக இருக்கும். இதுலேயே வந்து ஒரு 25 கிராம் அளவு முழு மல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, பாருங்க. இதுலேயே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகும் போட்டுக்கலாம். கரைச்சி அதை ஊற்றிட்டு மறுபடியும் எல்லாமே வடிக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 25 கிராம் அளவுக்கு பெருங்காயம் இப்பயே போட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை எள்ளையும் போட்டுடலாம். நல்லா இதுலேயே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது வந்து கழுவி தொடச்சிட்டு வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து எப்படியும் வந்து ஒரு 30 காஞ்ச மிளகாய் இருக்கும். இது நல்லா பாருங்கள் படப்படான்னு வெடிக்கணும். ஃபைனலாக இந்த காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம பக்கத்துலேயே நிற்க முடியாது. பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம மிக்சியில் இல்லைன்னா அம்மியில் எதில் வேணாலும் பொடி பண்ணிடுங்க. இன்றைக்கி புளியோதரை நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். அது தம் போட்டு செய்ய போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி தம் போட்டு செய்கிறது, இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும். அதனால் 2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1.5 லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்குவோம். ஃபைனலாக ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்ன சார், 1/4 லிட்டர் வச்சிடலாமா? நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 50 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கோம், 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். ஏற்கனவே நம்ம பொடி பண்ணியிருக்கோன்றதுனால இந்த அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், இதில் வந்து 50 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஏற்கனவே 25 கிராம் அளவுக்கு பொடி பண்ணுறதுக்கு போட்டோம். இப்போ ஒரு 25 கிராம் அளவுக்கு பெருங்காயம், இது கோதுமை பெருங்காயம் இதில் போட்டுருவோம்.
காஞ்ச மிளகாய் எவ்வளோ மாஸ்டர்? 100 கிராம் போட்டுக்கலாமா? காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாயை வந்து 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கோம். இதையும் போட்டுடலாம். இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கிலோ வேர்க்கடலையை நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள் 10 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கரைச்ச புளியை இதில் ஊற்றிடலாம். புளி தண்ணியை இப்போ 2 ஊற்றிருக்கோம். ஊற்றிருக்கோம், 1 ஊற்றிருக்கோம். இதோட சேர்த்து 2. பாருங்கள் இப்போ வந்து 10 கிலோ அரிசிக்கு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் 3 டப்பா அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது 15 லிட்டர் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ 5 லிட்டர் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம 10 கிலோ அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 தண்ணி வைக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம இதில் தம் போட்டு செய்ய போகிறோங்கிறதுனால நம்ம வந்து 25 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி இழக்கிறோமோ அதுலேயே வந்து 2.25 அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதும். உப்பு வந்து 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு அரிசிக்கு 1 கைப்பிடி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 கைப்பிடியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு உப்பு இதில் போட்டால் சரியாக இருக்கும். எல்லாமே எடுத்துடலாமா? கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் கொடுத்துருப்பா. பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். அந்த புளி காய்ச்சல் வந்து நல்லா காஞ்சிகிட்டு இருக்கு, உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை எடுத்து நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம். பாருங்க இது 10 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி. பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு வெல்லம் கொஞ்சமாக எடுத்து இதில் கல் மண் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பு இருக்குது, உப்பு இருக்குது, காரம் இருக்குது. இந்த இனிப்பும் கொஞ்சம் போடும் போது புளி சாதம் செமையாக இருக்கும். இப்போ சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு. புளி சாதம் பண்ணும்போது நம்ம தேவியும் வந்துருச்சு புளி சாதம் செய்யறதுக்கு. எல்லோரும் ஒன்றா ஜாலியாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் சீக்கிரம் ஆகணும், அபிஷேகம் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நமக்கு பிரசாதமும் ரெடி ஆகும். மாஸ்டர் இப்போ என்ன பண்ண பட்ட வச்சு முடிச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே வறுத்து வச்சோம் இல்லைங்களா, எல்லாம் பொடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்குது. இப்போ இது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுடலாம். காரணம் இருக்கா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக சாதமும் தண்ணி எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை தம் போட்டுடலாம். அப்படியே
சாதம் வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம கிளறினோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக உதிரியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வையும் ஸ்லோவாக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்ல வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து கமுத்து வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே இது என்ன ஆகும், நல்லா உங்களுக்கு புழுங்கி நல்லா வேகும். வெந்து நல்லா உதிரியாக இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பாக்குமட்டை பிளேட்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது வீட்டில் இருந்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போர் அடிச்சிட்ருக்கு அப்படின்றதுனால இவங்க வீட்டிலேருந்து பாக்குமட்டை செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்னதாக தொன்னை மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸு எந்தெந்த சைஸில் வச்சு தொன்னை சைஸுங்க மேம். அடுத்த சைஸ் இதுங்க. இதுக்கு அடுத்து 10, அதுக்கப்புறம் 12. இது 8. இது 8 இன்ச்சுங்க. இது 8, 10, 12 இந்த சைஸில் இருக்குது. நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா வீட்டிலேருந்து இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்கள நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டு இதில் காமிச்சிருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எத்தனை நாளுக்கு முன்னாடி சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்க மேம்? நீங்கள் அவங்களுக்கு அதிகம் ஆர்டர் வேணால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. நான் எவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துருவோம் நாங்கள். சரி, உங்களுக்கு தட்டோட ரேட் என்ன மேம்? ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொரு ரேட்டு. பல்க் ஆர்டர் எடுக்கும்போது அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை, சும்மா நீங்கள் ரேட் சொல்லுங்கள். சின்ன சைஸ் 1 ரூபாங்க மேம். இந்த சைஸ் 3 ரூபா. இதுக்கட சைஸ் 5 ரூபா. அதுக்கட சைஸ் 6 ரூபா. சரி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க. ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்தப்பா இருங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம தம் போட்டோம் இல்லைங்களா, கரெக்டாக இருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து தம் உடைக்கணும். இப்போ நம்ம தம் உடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மறுபடியும் இதை எல்லாம் ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டை வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு எல்லாத்துக்கும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பரிமாறிடலாம். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிளறிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் கோயிலுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா எவ்வளோ புளி சாதம் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். 2 தட்டு வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு விற்கவே விற்காது. தொண்டையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மெத்துன்னு இருக்குது, நல்லா கொதிக்க இருக்குது. இன்னும் நம்ம கோவிலில் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது இன்னும் நல்லா சாஃப்டாகிடும் சாப்பாடு. வாங்க, எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வாங்க கோயிலுக்கு போயிடலாம். கோயிலுக்கு போயிட்டு உங்ககிட்ட பரிமாறும் போது காமிக்கிறோம். சாமி கொண்டு போறது அது வைக்க முடியுமா? க்ளோஸ் பண்றதையும் காட்டணுமா? கை வலிச்சுன்னா வச்சு வச்சுக்கோ. அது கொஞ்சம்